பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவே, ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை தொழுது கொள்கிறோம் என்று பாடி தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போமா? சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே, உம்மை அன்பு செய்கின்றோம் ஆவியானவரே, உம்மை அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவே, உம் அன்பை எடுத்து சொல்லுவே, ஓயாமல் பாடுவே, நான் ஓயாமல் பாடுவே, என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
உமக்கு நன்றி, உமது மகிமைக்கு நன்றி, கிருபை இரக்கங்களுக்கு நன்றி. யாரெல்லாம் இந்த நேரலையில இணைந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தினார்கள் அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக, தேவ பிரசன்னம் இறங்குவதாக, எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதி, தடைகளை நீக்கி போடும், ஜெயத்தை தான் இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த இயேசுவை தினம் பார்க்கிறோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். நம்மை கண்ணின் மணி போல காத்து சத்துரு வெள்ளம் போல வந்த போதெல்லாம் நமக்கு துணை நின்று ஜெயம் தந்தாரே, வெற்றி தந்தாரே. எவ்வளோ ஒரு அருமையான தேவன் அல்லவா? தொடர்ந்து இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே நாம் இன்றைக்கு சில காரியத்தை பார்க்க போகிறோம். 74ஆம் சங்கீதம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீ மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரத்தையும் நினைத்தருளும். என்ன அருமையான ஒரு ஜெபத்தை சங்கீதக்காரன் நினைப்பூட்டுகிறான். நீ பூர்வ காலத்தில் சம்பாதித்த சபை. மனுஷன் சம்பாதிக்கிறான், பணத்தை சம்பாதிக்கிறான், வீடு கட்ட நினைக்கிறான், வாகனத்தை வாங்க நினைக்கிறான். உலகத்தில் சம்பாதிக்கிறதுக்கே அவனுக்கு காலங்கள் ஓடிடுது. தேவனை தேடவோ அவருக்காக வாழவோ நேரம் இல்லாமல் போயிடுது. குடும்பம், பிள்ளைங்க, மனைவி, கணவன், அப்புறம் பேரன் பேத்தி, அவங்களுக்கு சொத்து, அவங்களுக்கு நகை சேர்க்கணும், இது போயிடுது. ஆனால் ஆண்டவர் இப்படி நம்மளை சம்பாதிக்கலை. தேவனை மறந்து பாவம் செய்து மகிமையை இழந்து உறவில்லாமல் நரகத்துக்கு நியமிக்கப்பட்ட நம்மளை பிசாசின் ராஜ்யத்திலிருந்து நம்மை மீட்டு நம்மை நித்தியத்துக்குரியவர்களாக மறுபடி தேவனோடு இணைக்க நமக்காக பூமிக்கு இறங்கி வந்து அவர் இரத்தம் சிந்தினாராம், சிலுவையில் பாடுபட்டாராம். அந்த இரத்தத்தினால் நம்ம ஆத்துமாவை கழுவி ஒரு உணர்வை கொண்டு வந்து மறுபடி தேவனோடு இணைச்சி இருளை மாற்றி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து ஒரு நித்தியத்துக்கு பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக நரகத்தில் இருந்த நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு வந்துட்டார். இதுதான் அவர் இரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை என்று வேதம் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28 அதே பார்க்குறோம். தமது சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை நம்மளை ஒரு கண்காணியாளராக வேத வசனத்தில் நிரப்பி வச்சிருக்கிறார். இன்றைக்கி நம்மளை சம்பாதித்துக்கிறார். அவருக்கு பிள்ளைகளாக அவருக்கு முன்னாடி நிற்க, அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆத்துமாவுக்குள்ளே தேவ ரத்தம் படுவது கழுவுவது எவ்வளோ பாக்கியம். இன்றைக்கி அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இருள் நீங்கி இருக்குதா? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்குதா? நீங்கள் விலையேற பெற்றவர்கள், விலையேற பெற்றவர்கள். உங்களை ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கி சம்பாதித்து சபையாக வச்சிருக்கிறார். பூமியில் அவருக்கு ஒளியாக உப்பாக மகிமையாக வச்சிருக்கிறார். அவருடைய வேலையை செய்ய உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், தாளந்த கொடுத்திருக்கிறாராம். சிலருக்கு பாடுவாங்க, உழைக்கிற தாளந்து, சம்பாதிக்கிற தாளந்து, தொழில் செய்கிற தாளந்து, சிலருக்கு ஜெபிக்கிற ஊழியம் செய்கிற தாளந்து. இந்த 5 தாளந்தை வாங்கினவன் உடனே அதை வச்சு இன்னும் 5 வாங்கிட்டான். 2 தாளந்தை வாங்க இன்னும் 2 பெற்றுட்டான். இந்த தாளந்தை வாங்கி 5 10 15 சம்பாதித்து கொண்டே இருந்தான். நீங்கள் இயேசுவை அறிந்தால் மட்டும் பத்தாது, நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதாது. இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இந்த வெளிச்சத்தை பற்ற வைக்கணும், இந்த சமாதானத்தை சொல்லணும், பாவம் மன்னிப்பை சொல்லணும். இந்த ஊழியம் செய்ய தான் ஆண்டவர் இந்த பூமியில் உங்களை உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறார். இதை நீங்கள் செய்யும்போது நீ மீட்டு கொண்ட சபை, நீ சம்பாதித்த பூர்வ நாட்கள் சம்பாதித்த உடைய ஜனங்களை நினைத்தவர்கள் என்று தாவீது ஜெபித்த அந்த ஜெபம் உங்களுக்கு நிறைவேறும். அதுக்கு தாங்க
ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு. ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, அறிவை சம்பாதின்னு சொன்னவர் இந்த பூமியில் யார்கிட்ட எப்படி நடக்கணும், வேலை செய்கிற இடத்துல எப்படி ஞானமாக இருக்கணும், குடும்பத்தை எப்படி போராட்டம் பிரச்சனை நிறைந்த குடும்பத்தை சமாளிக்கணும், எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் தந்து நம்மளை ஆசீர்வதித்து நடத்த விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்ம அவருக்கு மகிமையாக வாழ நம்மளை இரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட அந்த தேவனுக்கு நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய ஆத்மாவும் மகிமையாக வாழத்தான் ஆண்டவர் இந்த தருணத்தை இந்த பூமியில் கொடுத்திருக்கிறார். இதை உணர்ந்து நீங்கள் இன்றைக்கு இந்த இயேசுவை பின்பற்றும் போது, பிறருக்கு இந்த இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது, இந்த ஊழியங்களை அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். நாம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்னோடு கூட இணைந்து மன்றாடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேரையும் நீ இரத்தம் சிந்தி சம்பாதித்து உமக்கு சொத்தாக பூமியில் மகிமையாய் வைத்திருக்கிற அந்த உத்தரவாதத்தை உணர்ந்து இந்த தாளந்தை வைத்து இன்னும் 10 இன்னும் 100 பெருக்கிக் கொள்ள ஊழியம் செய்ய உமக்கு மகிமையாக வாழ உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதியும். அவர்கள் கையிட்டுச்சிற வேலையும் தொழிலையும் பிள்ளைகளுடைய காரியங்களையும் பொறுப்பெடுத்து நடத்தி இந்த நாளில் அற்புதமாய் நடத்தும்படி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.